ஹாய், ஹலோ நண்பர்களே! எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி பட்டாசெல்லாம் வாங்கி, புது துணியெல்லாம் வாங்கி நல்லா அமக்கலமா இருக்கீங்களா? எங்க வீட்ல கூட பசங்களுக்கு மட்டும் தான் துணி எடுத்தோம். நாங்க எடுக்கல. நாங்க கிறிஸ்மஸ்க்கு எடுத்துக்கலான்ட்டு பசங்களுக்கு மட்டும் துணி எடுத்து, பட்டாசெல்லாம் வாங்கி எங்க பெரிய பையன் வேற வந்திருந்தான். அவன் வேற வந்து எல்லா பசங்களுக்கும் பட்டாசு கொளுத்தி அவங்கள விளையாட்டு காட்டியிருந்தான். அத கொஞ்ச நேரம் நான் வேடிக்கை பார்த்துருந்தேன். நான் வெடிக்கல. அவங்க வேலைய அவங்க பார்க்கட்டும். நம்ம வேலை இருக்குது இல்லையா? உங்க வேலை என்ன? எங்க வேலை என்ன? சமையல் செய்ற வேலை தானே! இப்போ பட்டாசு வெடிக்கிற பிஸில அவங்க யாரும் கடைக்கு வரமாட்டாங்க. அதனால வீட்டு பக்கத்துலேயே சின்னதா ஒரு காய்கறி கடை இருக்கு. அங்க போனாலும் காயெல்லாம் காஞ்சு போயிருந்துச்சு. சரி நல்லதா பார்த்து கத்திரிக்காய் மட்டும் தான் வாங்கிக்கினேன். ஏன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு, எங்க அக்காவ வழக்கம் போல கூட கூட்டிட்டு போனேன். கூலி மிச்சமாகுன்னு கூட்டின்னு போனதுக்காக ரூ. 25 தண்டம் வச்சிடுச்சு. சரின்ட்டு அதையும் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கத்திரிக்காய் வாங்கிக்கினோம். 1/4 கிலோ தான் வாங்கினேன் கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ ரூ. 10. அது போதும், பரவாயில்ல, இப்போதைக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லாம் ஃப்ரீயான பிறகு நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய் ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கத்திரிக்காய் மட்டும் வாங்கிக்கினேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். சமையல் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும். டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பட்டாசு வெடிச்சுன்னு இருக்கிற குஷியில் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ பசி தெரியாது. ஏன்னா எதனா ஒரு சந்தோஷமாக இருந்தாக்கா அவங்களுக்கு பசி தெரியாது. ஆனால் பட்டாசெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து என் கழுத்து மேலே தான் உட்காருவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பு செஞ்சுட்டேன். சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன். சரி, செஞ்சுட்டு இறக்கி வைக்கலான்னும் போது எங்கள் வீட்டுக்காரர் வந்து கறி வாங்கின்னு வந்துட்டார். எங்கள் பெரிய பையன் வந்திருந்தான்னு சொல்லிட்டு கறி வாங்கின்னு வந்துட்டார். கடுப்பாக இருக்குதுங்க. ஒன்று கால் பண்ணி சொல்லணும் இல்லையா? அம்மா எதுவும் செய்யாத, நான் கறி வாங்கிட்டு வரேன்னு. ஃபோன் தான் இருக்குது இல்லைங்களேங்க. ஃபோனில் ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லிட்டா என்ன ஆகிடும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுலேயே வேறு வாங்கின்னு வந்துட்டு கபாப் செய்யன்றாங்க. கபாப் செஞ்சாக்கா இப்போ நான் மசாலாலாம் ஆட் பண்ணி அது ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஆனால் எங்கள் பெரிய பையன் சீக்கிரமாக கிளம்பிடுவான். அவன் போகிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சாப்பாடு ரெடி பண்ணணும். திட்டிக்கினே என்ன பண்ணேன், நான் என்ன செய்யறனோ அதை மட்டும் சாப்பிடுங்க, இப்போதைக்கு என்னால் கபாபெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மெழுகு போட்டு பெப்பர் சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து நான் பெப்பர் சிக்கனுக்கு எப்பயும் கொஞ்சம் தயிர் போடுவேன். ஏன்னா அது வெந்தாலும் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும், மெதுவாக இருக்காது. அதனால் வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கினேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து சிக்கன் மசாலா. இன்னைக்கு தான் போய் நான் 100 கிராம் மிளகு வந்து முழு மிளகு வாங்கின்னு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். நல்ல வேலை. அதனால தான் பெப்பர் சிக்கன் ஐடியா வந்துச்சு.